இந்த வீடியோவில் எங்களோட திருவாதிரை vlog தான் ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், திருவாதிரை நோம்பி எதுக்காக கும்பிட்றாங்கன்னா, மேரீடான உமன் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சிவன் கிட்ட வேண்டி விரதம் இருந்து சாமி கும்பிடுவாங்க. திருவாதிரை நட்சத்திரம் வந்து ஜனவரி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 2 நாளும் இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து ஜனவரி 2ஆம் தேதி நைட் வந்து சாமி கும்பிட்டோம். இந்த விரதம் இருக்கவங்கெல்லாம் காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் அந்த நாள் ஃபுல்லாக விரதம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டுப்பாங்க. நாங்கள் வந்து நைட்டு சாமி கும்பிட போகிறதுனால ஈவினிங் ஒரு 4 மணிக்கு மேலேயே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டில் கும்பிட முடியறவங்க வீட்டில் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க. சில பேர் வந்து வீட்டில் கும்பிட முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு விரதம் விட்டுருவாங்க. திருவாதிரை வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி கும்பிடுவாங்க. எங்கள் ஊரில் வந்து கண்டிப்பாக திருவாதிரை அன்னைக்கு நாட்டு காய்கறிகள் போட்டு வைக்கக்கூடிய இந்த புளிக்குழம்பும் களியும் கண்டிப்பாக இருக்கும். புளிக்குழம்புல வந்து 7, 9 இல்லைன்னா 11 அந்த மாதிரி காய்கறிகள் போட்டு வைப்பாங்க. எல்லாமே நாட்டு காய்கறிகளாக தான் இருக்குங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி பொரியலுக்கு பூசணிக்காய் பொரியல் மட்டும் வச்சுக்கிட்டோம். சிலர் வந்து 3 வகையான பொரியல் கூட வைப்பாங்க. பூசணிக்காய், அவரைக்காய், பீக்கங்காய் இந்த மாதிரி 3 வகையாக செய்வாங்க. அடுத்தது வந்து திருவாதிரையோட ஸ்பெஷலே இந்த களி தான். நான்லாம் இந்த களி சாப்பிட்ணுன்ட்டே ஒரு வருஷம் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து திருவாதிரை அப்போ மட்டும்தான் இந்த களி செய்வாங்க. எனக்கு வந்து இந்த திருவாதிரை களி ரொம்பவே பிடிக்கும். ஃபைனலி குக்கிங்லாம் முடிச்சிட்டோம். நைட் ஒரு 7:30 மணிக்கு மேலே நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ சாமி கும்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாமி கும்பிட்ற இடத்துல சின்னதாக ஒரு கோலம் போட்டு நிலா, சீப்பு, கண்ணாடி இந்த மாதிரி எங்கள் அம்மா எப்போவுமே போடுவாங்க. இதெல்லாம் போட்டுட்டு தான் நாங்கள் சாமி கும்பிடுவோம். பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு விரதம் இருந்தவங்க நிலாவுக்கு போய் தண்ணி இறைச்சிட்டு அதுக்கப்புறம் சரடை மாற்றிப்பாங்க. நைட் ஒரு சூப்பரான டின்னர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கோயிலில் வந்து திருக்கல்யாணம் நடந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் டே வந்து நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து ஆருத்ரா தரிசனம் நடந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.